elementary matrix. So elementary matrix means என்ன சொல்லிக்கிறாங்க பாத்துங்க. So matrix is obtained from the form a identity matrix. Identity matrix ஐங்கிற matrix form பண்ண போறீங்க. அது எது வச்சு பண்ண போறீங்க? Elementary transformation. நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல row reduced form. அந்த மெத்தட் வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. சரிங்களா? Yes, sir. So this is very important. ஆல்ரெடி நீங்க போட்ட மேட்ரிக்ஸை ஆக்சுவலாக என்ன பண்ணீங்க? ஒரு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸை ட்ரை பண்ணிட்டு ரேங்க் கண்டுபிடிச்சிங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்காம டயகனலாம் 1 ரிமைனிங் எலிமெண்ட்ல 0 பண்ண போறீங்க. ரிமைனிங் எலிமெண்ட்ல என்ன பண்ண போறீங்க? 0 பண்ண போறீங்க. as per ரூல் படி ப்ரீவியஸ் மெத்தட் என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே மெத்தட் தான். சரிங்களா? Yes, sir. ஓகே, இது ஒன்று. இதை ஒரு வெரி பேசிக் தியரம் சொல்லிட்டான். எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன? Determinant of A is not equal to 0. Can be transformed to a identity matrix. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா அது என்ன மேட்ரிக்ஸா இருக்கணும்? நான் ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். கரெக்டுங்களா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு தான் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணலாம்? ரோ ஆப்ரேஷன் ரோ ரெடியூஸ் ஃபார்ம் வச்சு அப்ளை பண்ணி நீ போட்டுக்கலாம். சரியாமா? Yes, sir. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள், இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறீங்க? நம்மளோட ஐடியா படி என்ன வேணும்? இவனை 1 பண்ணணும், அடுத்து யாரை பண்ணணும்? இவனை 1 பண்ணணும். அப்ப மீனிங் என்ன? அவனை 1 பண்ணணும், இவனை யாரை பண்ணணும்? இவனை 0 பண்ணணும், இவனை 0 பண்ணணும். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் இவனை 1 பண்ணணும், என்ன பண்ணணும்? டிவைட் பை 2 போட்டுக்கலாமா? Yes, sir. அப்ப R1 நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 பண்ணணும், அதனால டிவைட் பை 2 போட்டேன். அப்ப அந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? 1 minus 1 by yes, sir, minus 1 by 2, 3 by 2. இதை மட்டும் தான் பண்ணுவாங்க. R1க்கு தான் பண்றேன். Yes, sir. Yes, sir. R1 மட்டும் தான் பண்றோம். கிளியரா? Yes, sir. அப்புறம் என்ன பண்ணலாம்? இவனை 0 பண்ணணும். இது ரீடிங் எலிமெண்ட். இவனை 1 பண்ணிட்டு இவன் தான் ரீடிங் எலிமெண்ட். இவனை ஈஸியா 0 பண்ணிடலாமா? சொல்லுங்க என்ன வரும்னு? R2ல R2 minus 3R1. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப என்ன சொல்றாங்கன்னு? 1 minus 1 minus 1 by 2, 0 0 4 plus 3 by 2. கரெக்ட்டுங்களா? 4 plus 3 by 2 தானே? sir. பண்ணா என்ன கிடைக்கும்? 8 plus 3 divided by 2 equal to 11 by 2. கரெக்டாடா? Yes, sir. இதுல இந்த ஸ்டெப்ல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, இப்போ இது ஈஸியா 1 பண்ணிடலாமா? இது எப்படி 1 பண்ணுவேன்? டிவைட் பை போட்டுக்கலாமா? அதாவது R2ல R2 divided by 11 by 2 போட்டா அது 1 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ 1 minus 1 by 2 0 1 ஆயிடுச்சு. கரெக்டாமா? எஸ் சார். அடுத்தது யாரு 0 பண்ணணும்? இவனை 0 பண்ணணும். இவனுக்கு 0 பண்ணுவேன், இவனை வச்சு பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்ன பண்ணலாம்? R1ல R1 எதை பண்ண 0 ஆகும்? R2 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? 2ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண 0 ஆகுமா? இல்ல. டிவைட் பை 2 போட்டா 0 ஆகும். கரெக்ட்டா? அப்ப பிளஸ் R2 டிவைட் பை 2 போட்டுக்கலாமா? எஸ் சார். இப்போ என்ன வந்து பார்க்கலாம். இது 0 1 அப்படிதான் இருக்கும். நல்லா பாருங்க. R1 ஓட வேல்யூ 1 minus 1 by 2. R2 ஓட வேல்யூ என்ன? 0. என்ன பண்ணீங்க? 1 by 2 ஓட டிவைட் பண்ணீங்க. 1 by 2. ரெண்டு ஆட் பண்ணிக்கிறீங்களா? 1 plus 0 1. 1 எழுதிக்கீங்க. 1 by 2 minus 1 by 2 is 0. 0. அப்ப என்னாச்சு? Is getting the identity matrix. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன பண்ணிக்கணும்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ செக் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். சரிங்களாமா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் செக் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சலாமா? என்ன கிடைக்கும்? 8 2 into 4 எவ்வளவு? 8. 1 into minus 3 எவ்வளவு? plus 3 equal to எவ்வளவு? 11. not equal to 0. எஸ் சார். அப்ப நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா இந்த ஃபார்மேட் வச்சு நீங்க ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். எஸ் சார். இது எதுக்கு கம்ப்ளீட் பிடிக்கிறாங்க அப்படின்னா
ஜோர்டான் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்காக இந்த ஒர்க் இருக்குது. சரிங்களா? அத பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா கண்ணு?